இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நஜீப்பின் வீட்டுக்காவல் உத்தரவு மீதான அஃபிடேவிட் மனுவிற்கு அம்னோ டிவிஷன்கள் ஆதரவு. தனக்கு எதிரான சிறை தண்டனை காலம் 12 ஆண்டுகளிலிருந்து 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்ட நிலையில் அந்த 6 ஆண்டு கால சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு கூடுதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவது தொடர்பில் அதனை ஆதரித்து அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜாஹித் ஹமீடி சமர்ப்பித்துள்ள அஃபிடேவிட் மனுவிற்கு பெரும்பாலான அம்னோ டிவிஷன்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. நஜீப்பை வீட்டுக்காவலில் வைப்பதற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள கூடுதல் உத்தரவு தொடர்பில் அம்னோ தலைவர் அஹ்மத் ஜாஹித்தின் அஃபிடேவிட் மனுவை 191 அம்னோ டிவிஷன்களில் பெரும்பாலான டிவிஷன்கள் ஆதரிப்பதாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ அஹ்மத் மசுலான் இன்று அறிவித்துள்ளார். நஜீப் வெறும் 9 ஆண்டுகள் மட்டுமே நாட்டின் பிரதமராக இருந்தார் என்ற கண்ணோட்டத்தில் அணுகக்கூடாது. மாறாக இதற்கு முன்பு நாட்டின் துணை பிரதமராகவும் அமைச்சராகவும் துணை அமைச்சராகவும் மந்திரி பசாராகவும் பல ஆண்டுகாலம் இருந்துள்ளார் என்பதற்கான அவரின் சேவையை பரந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே நஜீப்பின் வீட்டுக்காவல் தொடர்பான கூடுதல் உத்தரவை அம்னோ ஆதரிப்பதாக அக்கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளருமான அஹ்மத் மசுலான் குறிப்பிட்டார். வரும் மே 11 நடைபெறவிருக்கும் குவாலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கிராகான் கட்சி போட்டியிடும் என்று அதன் தலைவர் டொமினிக் லோ தெரிவித்துள்ளார். குவாலகுபுபாரு இடைத்தேர்தல் தொடர்பில் விவாதிப்பதற்கு வரும் திங்கட்கிழமை பெரிகாத்தான் நேஷனலின் உயர்மட்ட தலைவர்களுக்கான கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் கிராகான் போட்டியிடுவது தொடர்பில் கட்சியின் தலைமையிடம் தெரிவிக்கப்படும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டொமினிக் லோ தெரிவித்தார். ஒற்றுமை அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் கொண்டுள்ள அதிருப்தியை வெளிப்படுத்தும் ஓர் இடைத்தேர்தலாக குவாலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி தேர்தல் அமையும் என்று டொமினிக் லோ குறிப்பிட்டார். இன்று தமது 85வது வயதில் காலமான அரசு மலேசிய போலீஸ் படையின் முன்னாள் தலைவர் துன் அனிஃப் உமார் போலீஸ் படையை வளப்படுத்துவதில் பெரும் பங்களிப்பை வழங்கியவர் ஆவார் என்று போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் உசேன் புகழாஞ்சலி சூட்டியுள்ளார். அரசு மலேசிய போலீஸ் படையின் தலைவராக 20 ஆண்டு காலம் சேவையாற்றியுள்ள அனிஃப் உமார் போலீஸ் படையில் நீண்ட காலம் தலைமை பொறுப்பை வகித்த பெருமைக்குரியவர் ஆவார் என்று ஐஜிபி குறிப்பிட்டார். தம்முடைய சீரிய தலைமைத்துவத்தில் போலீஸ்காரர்களின் நலனை பாதுகாப்பதில் போலீஸ் படையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் அனிஃப் உமார் செய்துள்ளார். போலீஸ் படையில் புகழ்மிக்க தலைவராகவும் அவர் பார்க்கப்பட்டார் என்று தான்ஸ்ரீ ரசருடீன் குறிப்பிட்டார். அரசு மலேசிய போலீஸ் படையின் 4வது ஐஜிபியாக கடந்த 1974 முதல் 1994 வரை பதவி வகித்த தான்ஸ்ரீ ஹனீஃப் உமார் இன்று அதிகாலை 2:15 மணியளவில் காலமானார். ஷா அலாம் செக்ஷன் 13 உள்ள அனிஃப் உமாரின் இல்லத்திற்கு வருகை தந்து அவரின் நல்லுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திய தான்ஸ்ரீ ரசருடீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். அனிஃப் உமாரின் இல்லத்தில் அவரின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தியவர்களில் புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜயின், ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் உமார், ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் ஆகியோர் அடங்குவர். சாலையோரத்தில் தனது காரின் இயந்திரம் முடுக்கிவிடப்பட்ட நிலையில் காருக்கு வெளியே சாலையோரத்தில் மருத்துவதாதி ஒருவர் சுய நினைவு இழந்த நிலையில் கிடந்தது நேற்றிரவு 10 மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ரி சிம்பிலான் கோலபிலா ஜொஹோல் அருகில் ஜலன் சிம்பாங் திகா டங்கி சாலையோரத்தில் வெள்ளை நிற சீருடையை அணிந்திருந்த நிலையில் அந்த தாதி சுய நினைவு இழந்த நிலையில் கிடந்ததை கண்ட பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மிக நேர்த்தியாக உடை அணிந்திருந்த 30 வயது மதிக்கத்தக்க அந்த தாதி கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக கொலபிலா மாவட்ட துணை போலீஸ் தலைவர் ஷாருல் அன்வார் அப்துல் வஹாட் தெரிவித்துள்ளார். மயங்கிய நிலையில் காணப்பட்ட அந்த தாதியை மருத்துவ குழுவினர் சோதனையிட்ட போது அவர் தலையில் பலமாக தாக்கப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. பின்னர் அவர் ஆம்புலன்ஸ் வண்டியின் மூலம் கொலபிலா துவங்கு அம்புவன் நஜிஹா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஷாருல் அன்வார் குறிப்பிட்டார்.
அந்த மாது அளித்த பூர்வாங்க வாக்குமூலத்தின்படி அவர் கொள்ளையடிக்கப்படவில்லை என்றும் யாரோ ஒருவர் தலையிலேயே அடித்தது போல உணர முடிவதாகவும் தெரிவித்துள்ளார். கொலப்பிலா ஜலண்டாங்கியில் உள்ள துவங்கு அம்புவான் நெஜிஹா மருத்துவமனையில் பணி முடிந்து அந்த தாதி டுரியான் துங்காலில் உள்ள தனது வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஷாருல் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். நேர்முக பேட்டிக்கு வந்த இளம்பெண்ணுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி அப்பெண்ணை ஹோட்டலுக்கு அழைத்து சென்று 2 முறை பாலியல் பலாத்காரம் செய்ததாக நம்பப்படும் 36 வயது வர்த்தகர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். முதலாளியை சந்திப்பதற்கு அழைத்து செல்வதாக பொய்யுரைத்து 17 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த அந்த வர்த்தகர் கடந்த ஏப்ரல் 17ஆம் திகதி உலுலாங்காட்டில் உள்ள அவரின் வீட்டில் கைது செய்யப்பட்டதாக அம்பாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் நசுரியல் இக்ராம் அபுசாரி இன்று சனிக்கிழமை வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தனக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வர்த்தகருடன் சென்ற அந்த இளம்பெண் தாம் ஏமாற்றப்பட்டு விட்டதை உணர்ந்து அந்த வர்த்தகருக்கு எதிராக போலீசில் புகார் செய்துள்ளார். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அந்த வர்த்தகர் விசாரணைக்கு ஏதுவாக வரும் ஏப்ரல் 23ஆம் திகதி வரையில் 6 நாட்களுக்கு தடுப்பு வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக நசுரியல் இக்ராம் மேலும் கூறினார். குவாலா குபுபாரு இடைத்தேர்தலில் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்கு மறுத்து இருக்கும் மசிசா மற்றும் மாயிகாவின் நடவடிக்கைக்கு எதிராக பாரிசான் நேஷனல் துணைத் தலைவர் லத்தோஸ்ரீ முகமது அசான் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். பாரிசான் நேஷனல் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படாததால் தாங்கள் பிரச்சாரம் செய்ய போவதில்லை என்று உறுப்பு கட்சிகளாக விளங்கும் மாசிசாவும் மாயிகாவும் கூறுவது ஏற்புடையது அல்ல. குவாலா குபுபாரு சட்டமன்றம் ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள பக்காத்தான் ஹராபானின் DAP வசம் உள்ள ஒரு தொகுதியாகும். நடைபெறவிருப்பது இடைத்தேர்தலாகும். எனவே அந்த தொகுதியை கோரும் விவகாரத்தில் பாரிசான் நேஷனல் சர்ச்சை செய்ய முடியாது. எனவே ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு கூட்டணி கட்சி என்ற முறையில் பாரிசான் நேஷனல் உறுப்பு கட்சிகள் தங்களின் ஆதரவை பக்காத்தான் ஹராபானுக்கு நல்குவது தார்மீக கடப்பாடாகும் என்பதையும் முகமது அசான் விளக்கினார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் அதில் பயணித்த பெண் உயிரிழந்த வேளையில் மேலும் 2 பலத்த காயங்களுக்கு ஆளாகினர். இவ்விபத்து இன்று சனிக்கிழமை அதிகாலை 4:20 மணியளவில் பினாங்கு ஜார்ஜ் டவுன் ஜலன் மக்கலிஸ்டர் சாலையில் நிகழ்ந்தது. அந்த வோக்ஸ்வாகன் காரை செலுத்திய 24 வயது ஃபுயுக்வா என்ற பெண்மணி பலத்த காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டார். காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி வெளியேற முடியாமல் பரிதவித்த மேலும் 2 ஆடவர்களை தீயணைப்பு மீட்பு படையினர் பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தி அந்த இருவரையும் மீட்டனர் என்று பினாங்கு தீயணைப்பு மீட்பு படை இலாகாவின் செயலாக்க அதிகாரி ஷாரி மன்சூர் தெரிவித்தார். காயமுற்ற 2 தற்போது பினாங்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.